உள்ளாட்சி தேர்தலின் போது அதிகாரிகளை மிரட்டிய வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது அதிமுகவினர் பரிசு பொருட்களை விநியோகம் செய்வதாக வந்த தகவலை அடுத்து சோதனை செய்ய வந்த அதிகாரிகளை மிரட்டியதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் தாக்கல் செய்திருந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் ஆர்டலி முறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவலர்களை வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. காவலர்களை வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அப்படி பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தனுஷுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நயன்தாரா யாரையும் கர்மா சும்மா விடாது என்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். தனது திருமண ஆவண படத்திற்கு நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் முட்டுக்கட்டை போட்டதாக கூறியிருந்த நயன்தாரா அந்த படத்தின் காட்சிகளை 24 நொடிகள் பயன்படுத்த 10 கோடி ரூபாய் கேட்டதாக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள நயன்தாரா பொய்களால் ஒருவரின் வாழ்க்கையை அடித்தால் அதை கடனாக எடுத்துக்கொண்டு கர்மா உங்களை வட்டியுடன் திருப்பித் தரும் என ஆவேசத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஐயப்பன் குறித்து இசைவாணி பாடிய பாடல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் பாடியதில் ஏதும் தவறில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இசைவாணி மீது இந்து அமைப்புகள் காவல் நிலையங்களில் புகார் அளித்து வரும் நிலையில் தனக்கு மிரட்டல் வருவதாக இசைவாணி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை ஐயப்பன் குறித்து 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பாடப்பட்ட பாடலை இசைவாணி பாடியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மீது தவறு இருந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை அதை விடுத்து மிரட்டல் விடுப்பது சரியல்ல என்றும் கூறியுள்ளார். வாடகை கட்டிடங்களுக்கு 18% GST வரி விதிக்கும் மத்திய அரசுக்கு EPS கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா காலத்தில் கடுமையான துயரங்களை சந்தித்த வர்த்தகர்கள் அதில் இருந்து மீண்டு வர கடுமையாக போராடி வரும் நிலையில் GST வரியை விதித்து சிரமப்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். மதுரையில் மத்திய அரசு சுரங்க அனுமதி வழங்க திமுக அரசுதான் காரணம் என்றும் EPS குற்றம் சாட்டியுள்ளார். உயர்நீதிமன்றங்களில் அந்தந்த மாநில மொழிகளை பயன்படுத்த சட்டப்பூர்வ அனுமதி உள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று மாநில மொழிகளை உயர்நீதிமன்றங்களில் பயன்படுத்த ஆளுநர் அனுமதிக்கலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இதன் மூலம் எளிய மக்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வர். தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற வாய்ப்பில்லை என கூறப்பட்ட நிலையில் அது தற்போது புயலாக வலுப்பெற்றுள்ளது. இதற்கு ஃபெங்கல் புயல் என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் 13 கிலோமீட்டர் தூர வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது நாளை மதியம் 2:30 மணி அளவில் காரைக்கால் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்க உள்ளது. அப்போது மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே முன்னெச்சரிக்கைகளை தமிழக அரசு முடுக்கிவிட்டுள்ளது.
புயல் பாதிப்பு இருப்பதாக கருதப்படும் மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புயல் தீவிரமாக இருக்கும் என்பதால் மாணவர்கள் வீட்டிலேயே பத்திரமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கும் நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடல் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.